வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, வங்கதேசத்தின் ராஜா மாதாட்டு மரண தண்டனை, ஷாக்கிங் ஹஷின் வழக்கு மீது கடந்து வந்த பாதை, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வங்கதேசத்தில் ராஜமாதாவாக கடந்த 15 வருடங்களாக இருந்த ஷேக் ஹசீனா தற்போது அதே நாட்டின் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு விவகாரம் அந்த நாட்டில் கடந்த வருடம் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்தே கொண்டது. ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து அவருடைய அரசாங்கமே கவிழும் அளவுக்கு போராட்டம் வெடித்தது. இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயிரிழந்து போனாங்க. 25,000 பேர் படுகாயமடைந்தாங்க. ஷேக் ஹசீனா இந்தியாவில் தப்பி பிழைத்து வந்து வாழ்ந்து வராங்க. இந்த வழக்கு கடந்து வந்த பாதை வங்கதேசம் அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக இருந்தவர்தான் ஷேக் ஹசீனா. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2024 வரை வங்கதேச பிரதமராக இருந்தாங்க. 2024ஆம் வருடம் ஜூலை மாதம் சிவில் சர்வீஸ் இட ஒதுக்கீட்டில் மோசடி நடைபெற்ற புகார் எழுந்தது. இது தொடர்பாக மாணவர்கள் தங்களுடைய உரிமை கேட்டு போராட்டத்தில் இறங்கினாங்க. வங்கதேசம் முழுவதும் போராட்டம் வெடித்தது. ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யவும் அழுத்தம் வந்து கொண்டிருந்தது. இந்த சம்பவத்தில் தான் ஹசீனா மீது 5 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. போராட்டக்காரர்களை கொலை செய்ய தூண்டியது, போராட்டக்காரர்களை தூக்கிலிட உத்தரவிட்டது, கடுமையான ஆயுதங்களை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது, உடனடியாக அமைதியை நிலைநிறுத்தி ஹெலிகாப்டர் ட்ரோன் பயன்படுத்தி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் தகவலின்படி இந்த போராட்டத்தில் 1400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. 25,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறாங்க. வங்கதேசம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் உலகம் முழுவதும் அதன் அதிர்ச்சி பரவியது. ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஹசீனா இந்தியாவில் தலைமறைவானாங்க. அவருடைய அவாலி லீக் அரசியல் கட்சியும் வங்கதேசத்தில் துடை தெரியப்பட்டது. இது தொடர்பான வழக்கு வங்கதேசம் சர்வே குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. ஆனால் விசாரணையின் போது கூட ஹசீனா நீதிமன்றத்தில் ஆஜராகல. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் ஹசீனா செயல்பட்டு நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. ஷேக் ஹசீனா வங்கதேச முன்னாள் உள்துறை அமைச்சர் அதாஷ்விமான் ஆகியோர் எதிராக நீதிமன்றத்தைப்படி பிறப்பித்தது. ஹசீனா உள்ளிட்டோர் 3 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் கூடிய 744 பக்க ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. முக்கியமாக அவரே ரேகையை பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் சங்கர் புள்ளி 6 மாணவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு தப்பித்து கூட 6 பேரை சுட்டுக் கொன்றதாக புகார் எழுந்தது. மேலும் ஒருவரை உயிருடன் எரித்து கொலை செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றத்தை தடுக்க தவறியதுடன் மனித குலத்திற்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டதால் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் ஹசீனாவுக்கு வங்கதேசம் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து பத்திரிகையாளருமே ஒலிக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.